இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Fiber optics, the propagation of information carried by light waves through an open atmosphere was affected due to atmospheric conditions like rain, fog, etc. ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் ஒரு லைட் வேவ்ஸை அப்ளை பண்ணி நம்ம கேதர் பண்ணோம். ஆனால் அப்படி வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு மழைனாலேயோ இல்லை ஃபாக்னாலேயோ நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகலாம். But optical communication system, light waves should be transmitted through some guiding medium. ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு கைடிங் மீடியம் வழியாக நம்ம இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். கம்யூனிகேஷன் த்ரூ ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம கம்யூனிகேஷனை அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். இதை தான் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் கேரியிங் மோர் இன்ஃபர்மேஷன் தேன் தட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் டியூ டு இட்ஸ் லார்ஜர் பேண்ட்வித். கேரியிங் மோர் இன்ஃபர்மேஷன் தேன் தட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் டியூ டு இட்ஸ் லார்ஜர் பேண்ட்வித். அதாவது இது வந்து என்னென்னா, ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து நம்ம என்ன செய்யலாம், அதிகமான இன்ஃபர்மேஷனை அனுப்பலாம். ஏன்னா இதனுடைய பேண்ட்வித் வந்து லார்ஜராக இருக்குது. It is used to transmit voice, video and digital data. வாய்ஸ், வீடியோ, டிஜிட்டல் டேட்டா எல்லாமே வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நம்மளால் அனுப்ப முடியும். அது லைட் வேவ்ஸ், லைட் ஆர் ஆப்டிக்கல் சிக்னல்ஸ். இங்கே லைட் வேவ்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா லைட் ஆர் ஆப்டிக்கல், லைட் சிக்னல் இல்லைன்னா ஆப்டிக்கல் சிக்னல்னு சொல்லலாம். லைட் வேவ்ஸை லைட் சிக்னல் இல்லைன்னா ஆப்டிக்கல் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக்கோட ஸ்ட்ரக்சர் இந்த டயக்ராம் பார்த்தோம்னா நல்லா தெரியும். வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் டார்க் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அது கோர். அதை சுற்றி ஒன்று இருக்குது, அது கிளாடிங். இன்னொன்று வந்து பாலியூரித்தேன் ஜாக்கெட். இது வந்து அவுட்டர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு வரதுலேயே ஒரு கேபிள் ஒயர், அதை கட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், சென்டரில் வந்து ஒரு கோர் இருக்கும். அதை சுற்றி ஒயிட்டில் வந்து ஒரு கிளாடிங்னு சொல்லுவோம், அந்த மெட்டீரியல் இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த பிளாக்ல இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு அவுட்டர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் என்னவா ஒர்க் ஆகுதுன்னா ஒரு வேவ் கைடாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னர் கோர், இந்த டார்க் ஸ்பாட் சொன்னோம் இல்லையா, அது இன்னர் கோர். இந்த இன்னர் கோர் எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக், கிளாஸோ இல்லை பிளாஸ்டிக்கெல்லாம் மேட் பண்ணியிருப்பாங்க. இன்னர் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், n அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இன்னர் கோரை வந்து சரௌண்டட் பை சிலிண்ட்ரிக்கல் ஷெல், பேர் வந்து இதுக்கு கிளாடிங். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லில் வந்து நம்ம அதை வந்து சரவுண்ட் பண்ணுறோம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். அதாவது கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோவாக இருக்கும். இதை நம்ம N2 அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்தது அவுட்டர் ஜாக்கெட். அது வந்து என்ன பண்ணோன்னா மாய்ஸ்சர், ரெயின் இதுலேருந்து வந்து இந்த கிளாடிங் கோரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இதில் ரொம்ப மெயின் சொன்னது இன்னர் கோர், அதை சுற்றி இருக்கிறது கிளாடிங், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நமக்கு அவுட்டர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லைட் டிரான்ஸ்மிட்டட் இதில் எப்படி இருக்குன்னா பேசிக் பிரின்சிபல் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். லைட் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேசிக் பிரின்சிபல் என்னது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ஒபேஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்டு ரிஃப்ராக்ஷன். ஆப்டிக்கல் ஃபைபர் எந்த லாவுக்கு ஒபே பண்ணோன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்டு ரிஃப்ராக்ஷன் ரெண்டு லாவுக்குமே ஒபே பண்ணும். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் கேஸ் 1 பார்ப்போம். N1 greater than N2. N1 அப்படிங்கிறது இன்னர் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். N2ங்கிறது இந்த கிளாடிங் இருக்கு இல்லையா, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது அவுட்டர் கோர். இப்போது N1 கிரேட்டர் தன்னா N1 வந்து கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கிரேட்டர் தன்னாக இருக்குது. ஸோ N1 greater than N2 இந்த கண்டிஷனில் நமக்கு தீட்டா ஆர் கிரேட்டர் தென் தீட்டா ஐ. தீட்டா ஐ அப்படிங்கிறது இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன். அடுத்தது வந்து தீட்டா ஆர் அப்படிங்கிறது ரிஃப்ராக்ஷன். ஸோ இப்போ இன்சிடென்ட்டை விட ரிஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டர் தனாக இருக்குது. அதாவது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிளை விட ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தனாக இருக்கும். எப்போ அப்படின்னா N1 greater than N2வாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு கேஸ் 2. தீட்டா ஐ இன்க்ரீஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் தீட்டா சி. தீட்டா சி அப்படிங்கிறது என்னென்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள், தீட்டா ஐங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ இப்போது இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும்.
அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இன்சிடென்ட் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு தீட்டா சி. ஓகேவா? தீட்டா சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட் கேஸ் 3. தீட்டா ஐ கிரேட்டர் தென் தீட்டா சி. இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா இன்சிடென்ட் லைட் ரிஃப்ளெக்டட் பேக் சேம் மீடியம். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்து நடக்கும். அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இன்சிடென்ட் ஆங்கிள் கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து உள்ளுக்குள்ளே டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். உள்ளுக்குள்ளேனா சேம் மீடியத்துக்குள்ளே. ஸோ அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் தீட்டா சி. இங்கே வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். ஸ்னெல்ஸ்லாங்கிறது என்னென்னா n1 sin தீட்டா ஐ ஈக்குவல் டு n2 sin தீட்டா ஆர். இது ஸ்னெல்ஸ்லா. ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தீட்டா சி கொண்டு வரோம். இந்த ஸ்னெல்ஸ்லா எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நிறைய இடையில டெரிவேஷன் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருக்கோம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் தீட்டா சி ஈக்குவல் டு சைன் யூனிவர்ஸ் n2 by n1. Theta C is equal to sin inverse n2 by n1. Next, total internal reflection conditions. The material of the fiber should have higher refractive index than that of the material surrounding the fiber. ரொம்ப சிம்பிள். கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். அதாவது n1 கிரேட்டர் தென் n2வாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Light should incident at an angle greater than the critical angle theta c. லைட் வந்து நமக்கு படுது இல்லையா, அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டராக இருக்கணும். எதை விடனாக்கா கிரிட்டிக்கல் ஆங்கிள் விட. அதாவது தீட்டா ஐ கிரேட்டர் தென் தீட்டா சி. இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்துச்சுன்னா நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் கரெக்டாக நடக்கும். நெக்ஸ்ட்டு நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர். த சைன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் த ஃபைபர். சைன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் த ஃபைபர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர் அப்படிங்கிறோம். It denotes the light gathering capability of the optical fiber. ஸோ இப்போ நியூமெரிக்கல் அப்பெர்ச்சருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா NA. நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர் NAன்னு சொல்கிறோம். இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா நாட். ஓகே, சைன் தீட்டா நாட் ஈக்குவல் டு நம்ம அந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதுலேயே அந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். சைன் தீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர்ட் மைனஸ் n2 ஸ்கொயர்ட் பை n நாட். ஸோ இந்த ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n நாட்டுங்கிறது சைன் தீட்டா நாட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல்? நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர். சப்போஸ் n நாட் ஈக்குவல் டு 1, அதாவது n நாட் அப்படிங்கிறது ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ஏருங்கும் போது நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. ஸோ அப்போ n நாட் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூமெரிக்கல் அப்பெர்ச்சருக்கான ஃபார்முலா NA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து சம் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணலாம், இல்லை 1 மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம். நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர். த சைன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் த ஃபைபர். அதாவது சைன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் த ஃபைபரை நம்ம நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட் டினோட்ஸ் த லைட் கேதரிங் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர். நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர் NA ஈக்குவல் டு சைன் தீட்டா நாட். சைன் தீட்டா நாட்டுக்கு நமக்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் பண்ணோம் இல்லையா, அதுலேயே நமக்கு அந்த ஈக்குவேஷன் இருக்குது, இடையில வரும். ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n நாட். n நாட் அப்படிங்கிறது ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு 1ன்னு தெரியும். அப்போ n நாட் ஈக்குவல் டு 1. இப்போ நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர் NA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். நியூமெரிக்கல் அப்பெர்ச்சருக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். Next, condition for propagation of light. Propagation of light கான condition theta I less than theta naught. theta I வந்து நம்ம sin theta I less than sin theta naught ன்னு எடுத்துக்கிட்டோம்னா sin theta naughtங்கிறது வந்து numerical aperture. அப்போ sin theta I less than root of n1 squared minus n2 squared. ஏன்னா numerical aperture கான formula root of n1 squared minus n2 squared. அப்போ sin theta I வந்து less than numerical aperture. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னா அதோட நியூமெரிக்கல் அப்பெர்ச்சர் என்னன்னா 0.4லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனில் நியூமெரிக்கல் அப்பெர்ச்சரோட ரேஞ்சு 0.1லேருந்து 0.23 வரைக்கும் இருக்கும். ஷார்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நியூமெரிக்கல் அப்பெர்ச்சரோட ரேஞ்சு 0.4லேருந்து 0.5 வரைக்கும்.
லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனில் நியூமரிக்கல் அபர்ச்சரோட ரேஞ்ச் வந்து 0.1லேருந்து 0.3 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் சேஞ்ச். The ratio between refractive index difference between the core and cladding and refractive index of the core. Fractional index change அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா difference between core and cladding divided by refractive index of core. இதை வந்து நம்ம எந்த சொல்லுவோம்னா டெல்லுன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ del equal to n1 minus n2 by n1. del equal to n1 minus n2 by n1. இதுதான் fractional index changeக்கான ஃபார்முலா.